வந்து ஒரு கத்தரிக்காய் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து முட்டை பிரியாணி தான் போட போகிறேன். நான் முட்டை பிரியாணிகளை நான் மிளக்கறியை சேர்க்குறேன். ஏன்னா முட்டையை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிக்க முடியாது. நான் இப்போ இந்த வீடியோ வந்து செய்யக்க நீங்கள் வடிவாக இந்த வீடியோவை கவனியுங்கோ. நான் எப்படி இந்த முட்டை பிரியாணி செய்ய போகிறேன்ன்றது. ஓகே, இப்போ நான் வந்து முட்டை பிரியாணி செய்ய போகிறேன்னு நீங்கள் டக்குன்னு நினைப்பீங்க என்னென்ன முட்டை பிரியாணி செய்கிறேன்ட்டு. இந்த வீடியோவை கிளிக் பண்ணாமல் ஒரு ஃபுல்லாக வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி முட்டை பிரியாணி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேயா, அதுக்கு நான் வந்து தேவையான பொருள் கத்தரிக்காய், அப்புறம் 2 கரட்டு, அப்புறம் வந்து குடாமிளகா, அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் இந்த இது போஞ்சி. ஓகே, வளர்ந்தால் நான் எடுத்து வச்சுக்கிறது. நான் வந்து முட்டை பிரியாணி இப்போ தான் முதலாக செய்கிறேன். ஓகே, நான் முதல்ல செய்கிறது கிடையாது. முதலாக இப்போ தான் செய்கிறேன். நல்லா வருமான்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே வாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் சின்ன சின்ன வெட்ட போகிறேன். ஓகே, போஞ்சி என்ன செய்ய போகிறேன்னா அதுக்கு வெட்டி போட்டு கொஞ்ச நேரம் பொரிச்சு எடுத்துட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஓகேயா, வந்து இதை முதல் வெட்டிட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டெல்லாம் வெட்டிட்டு கரெக்டாக வந்து அரிசியாக ஊற வைக்கும் நமக்கு. அப்போ இதால் எடுக்கிறேன் அரிசி. ஓகே ஓகே, இதால் அப்படி எடுக்கிறேன். இதால் வந்து நான் 2 கப் அரிசி போடுறேன். ஓகே, போட்டாச்சா? 2 கப் அரிசி இதை ஊற விடுறேன். தண்ணிக்குள்ள நல்லா கழுவிட்டு ஒரு இது ஒரு அரை மணத்தால அரிசியை ஊற விட்டா டக்கண்டு வந்து நல்லா மென்மையாக வந்துடும் அரிசி. ஓகே, இது ஒரு அரை மணத்தாலும் ஊறாட்டுக்கணும். ஓகே, ஆள் வந்து கழுவுறோம். ஓகே, எல்லாம் மிளக்கறி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுட்டு இதை வளர்த்தையும் கழுவ போகிறேன். ஓகே, நல்லா தண்ணி இல்லை நல்லா கழுவி எடுத்துட்டு வெட்டா போகிறேன். வெட்டைக்க காட்டுறேன். ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்களா மிளகறியை பார்க்கவே அழகாக இருக்குது. பிரியாணி செய்ய என்ன பிரியாணி செய்ய போறீங்க? முட்டை பிரியாணி. ஓகே, முட்டை பிரியாணி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஓகேயா, நான் வந்து மிளகறி வெட்டுறேன். குட்டி குட்டியாக வெட்டுறேன். இப்படியே குட்டி குட்டியாக எல்லா மிளகறியையும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் வந்து இப்படி அவிச்சு முழுசாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை அப்படி பாதியாக கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த பாதியாக கட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகுதுன்னு. இந்த முட்டை பிரியாணியை அப்படித்தான் போடணும். ஓகேயா, கட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா இப்படி அழகாக கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா இப்படி கட் பண்ணி போட்டு நான் இப்போ செய்யக்க. ஓகே, முட்டை பிரியாணிக்கு தேவையானது வந்து கரெக்டு பார்த்தீங்களா வெட்டி வச்சுக்கிறேன். போஞ்சி, வெங்காயம், தக்காளி பழம், கத்தரிக்காய், அப்புறம் இந்த குடமிளகா, தேவையான பொருள் வந்து முட்டை தான் மெயினாக. ஓகே, அவ்வளவுதான் முட்டை பிரியாணிக்கு பொருள். ஓகே, அதுக்கப்புறம் உப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் அதெல்லாம் தாளிக்க போடைக்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேயா, இவ்வளோதான். ஓகே, ரெடியா? பிரியாணியை பாருங்கோ. பிரியாணி செய்கிறதுக்குள் போகலாம். சட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து கொதிக்கட்டுக்கும் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். ஓகே, எண்ணெய்
எண்ணெய் விட்டுட்டேன்னு பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன். ஓகே, கொஞ்சமாக கொஞ்சம் அவ்வளோதான். ஒரு மசாலா செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வட்டி வச்சுக்கிற வெங்காயம் போடுறேன். போட்டுட்டு அப்படி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரைக்கும் தாளிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வரைக்கும் இதில் தக்காளி பழம் போட்டால் சரி. ஓகேயா, பார்த்தீங்கன்னா முட்டைக்கு கொஞ்சம் மிளகு இருக்குல்லோ, அதை வந்து பொடியாக்கிட்டு நான் வந்து இப்படி கொஞ்சம் தூர ஓகே. உப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இது பண்ணிட்டேன்னா முட்டைக்கு வந்து மிளகு தூள் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக. இதுக்குள்ள அந்த தக்காளி பழம் போடுறேன்னா பழத்தை போட்டுட்டு கொஞ்சம் மெலோஸ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு என்னென்னா கறிகளுக்கும் போட போகிறேன். ஓகே, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள். ஓகேவா, ஒரு கரண்டி மஞ்சள். தேவைன்னா கொஞ்சம் கூட போடலாம். ஓகே, மிளகாய். ஓகே, அவ்வளோதான் போட்டுட்டு இப்போ கலந்து விடுவோம். இதை கலந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் அது மூடி விடுங்க. ஓகே, பார்த்தீங்களா நல்லா தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா பார்த்தீங்களா இப்படி வந்துடுச்சு. ஓகே, இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த வச்சுக்கிற முட்டையை வந்து இப்படி வைக்க போகிறேன். ஓகே, ஏனண்டா மஞ்சள் கரை வந்து கீழே விழக்கூடாது. ஓகே, இதுக்கெல்லாம் வச்சு குக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் டைம் வந்து மூடி விட போகிறேன். ஓகே, நான் திருப்புறேன் பாருங்க. மஞ்சக்கரு விழாமல் திருப்பணும். ஓகே, நம்ம மஞ்சக்கரு விடையில பார்த்தீங்களா அப்படியே ஒட்டி அவிஞ்சிட்டுது. இப்படியே தான் பச்சை நான் வந்து இங்கே பக்கத்தில் ரக்கி வைக்கிறேன். ஓகே, இப்படியே இது எக்ஸ்ட்ராவாக செய்து வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு நான் வந்து இந்த சட்டி வச்சுட்டேன். சூடாகிறதுக்கு கொஞ்சம் நெய்யில் செய்ய போகிறேன். நெய் விட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 1 2 ஓகே 2 கரண்டி நெய் விட்டாச்சு. பார்த்தீங்களா நெய் வந்து இப்போ சூடாகுது. வைக்கணும் ஆனால் நல்லா கருகிடும். அந்தக்காண்டி கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்குறேன். ஓகேயா, இப்போ நெய் வந்து சூடாகட்டுக்கும். சூடாக இருக்குல்ல கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை. ஓகே, 2 பட்டை.
அப்புறம் வந்து பிரியாணி இதுக்கு வந்து பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பிரியாணி ஓகே. இப்போ உருட்டி போட்டு போடணும். ஓகே. அப்புறம் கருவேப்பிலை. ஓகே. இதான் கொஞ்ச நேரம் அடுப்பில் தாளியும். ஓகேயா? இதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயம். ஓகே. இது கொஞ்சம் வெங்காயமும் இதெல்லாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. ஓகேயா? ப்ரௌன் ஆகிறதுக்குமா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. அக்கா இதுக்கெல்லாம் நான் வந்து தாளிக்கக்கூடியது கரெக்ட். அக்கா அப்புறம் குடமிளகாய் கொஞ்ச நேரம் எல்லா மிளகறிகளும் வதங்கணும் இதுக்குள்ள. ஓகே. அப்புறம் கத்தரிக்காய், போட்டு வதக்க போகிறேன். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் பொரியணுமா மிளகறியும் போட்டு கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் வேக விட போகிறேன். ஓகே. பிரியாணிக்கு வந்து அதை தாளிக்கிறேன் இல்லையா? இப்போ நான் கூட மிளகறிகள் போட்டேன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஓகே. இதுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். வதங்குது. பிறகு உங்களுக்கு வந்து தண்ணி நார்மலாக அப்போ தண்ணி விட வேண்டாம். நான் அப்போ அப்படியே தண்ணியாக குடிச்சு பார்த்துக்குங்கோ. பிறகு அரிசி போட்டால் குடிக்கல செய்யலாம் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் மஞ்சத்தூள். ஓகே. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தூள். ஓகேயா? இப்போ நான் வந்து கம்மி பண்ணுறேன் தூள் இந்த மிளகறி பிரியாணி. ஓகே. அதுக்கு பெருசாக தூள் தேவையில்லை. பயிரை வளர்த்தையும் இப்போ அதிகமாக மெனோஸ் பண்ணணும். ஓகே. கலந்து விடுங்க. வந்து மிளகறி பிரியாணிக்கு வந்து இது போடணும். ஓகே. போட்டு கலந்து விட்டீங்களா நல்லா வாசமாகவும் இப்போ டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு அப்படியே அதை வந்து கரைஞ்சிடும் உங்களை போட்டோட. ஓகே. கொஞ்சம் நேரம் வந்து மூடி விட போகிறேன். இது பண்ணட்டுக்கும் வேகட்டுக்கும் நான் இப்போ இதை ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நல்ல வடிவாக கழுவி போட்டு போட போகிறேன். ஓகேயா? நல்ல வடிவாக கழுவணும். ஓகே. இந்த கை கருத்துட்டா இங்கே வெயில் இல்லையா? அதனால் வெயிலத்துக்கெல்லாம் போய் கருத்துட்டேன். பார்த்தீங்களா? நான் இதுக்குள்ள இதே அரிசி விட்ட அரிசி போட்ட கப்பால் 4 கரண்டி விட போகிறேன். ஓகே. இதோட 4வது கப்பு. ஓகே. எதால் நீங்கள் வந்து போடுறீங்களோ அதாலேயே கலந்து தண்ணியாக விடுவோம். ஓகே. ஒருக்கா கலந்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. ஓகேயா? கலந்து போட்டு நான் இப்போ வச்சுருக்கிற அரிசியை அதுக்கெல்லாம் போட போகிறேன். அப்படியே போட்டுட்டேன்னா இந்த அரிசி உடையாமல் கொஞ்சம் கலந்து விடுங்க. நான் போட்ட உப்பெல்லாம் காணும். ஓகே. அது சொல்ல மறந்துட்டேன். நான் போட்ட உப்பு காணும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நான் எல்லாம் மூடி விட போகிறேன். ஓகே.
கொஞ்சம் டைமுக்கு மூடி விட போகிறா. 10 நிமிஷம் மூடுவேன். பார்த்தீங்களா? வாவ், சூப்பரான ஒரு பிரியாணி ரெடியாக தயாராக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். ஓகே, நான் இடையில கொஞ்சம் திறந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். ஓகே, வாவ், வாசம். முட்டை பிரியாணி ரெடியாக. முட்டை பிரியாணி ரெடி. நம்முடைய முட்டை பிரியாணியை பார்த்தீங்களா? முட்டை பிரியாணி பார்த்தீங்களா? இதுதான், இப்படித்தான் முட்டை பிரியாணி செய்கிறது. பார்த்தீங்களா? ரெடி. சூப்பர் டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இப்படி நீங்கள் செய்து பாருங்க, நல்ல சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி விடுங்கோ, எனக்கு சூப்பராக இருக்குன்னு. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுவது உங்கள் விஜி. பாய் 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 பாய்.